ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டூல் டிப் வந்து நெறைய யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்டின்னம்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இன்னொரு பேஜுக்கு போய் அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஸோ வந்து நம்ம டூல் டிப் யூஸ் பண்றப்போ, அத வந்து ஈஸியாவே வந்து நம்மளால வந்து ஈஸியா பிரசன்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத வந்து கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் வீக்கெண்ட் ஆர் நெக்ஸ்ட் வீக் பிகினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் ஒன் ஸ்மால் கோர்ஸ். ஓகே, வந்து ஒரு இப்போ வரைக்கும் நம்ம வந்து பிட்ஸ் அண்ட் பிட்ஸா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ரஹென்சிவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்னா, அது வந்து நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாரி ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் வீக்கெண்ட் ஆர் நெக்ஸ்ட் வீக் பிகினிங். ஓகே. அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து பேசிக்கா எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதோட ப்ரிவ்யூ இதுதான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சேல்ஸ் ஒண்ணு அனலைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேல்ஸ் அனலைஸ் பண்றப்போ நார்மலா டோட்டல் சேல்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிருவோம். தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, இயர் ஓவர் அதாவது பிரசன்ட் இயர்ல என்ன சேல்ஸ் நடந்திருக்கு. தென் மேபி ஒரு லாஸ்ட் இயர வந்து கம்பேர் பண்ணுவோம். இயர் ஓவர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா வந்து நம்ம சேல்ஸ் அனாலிசிஸ் இப்படி தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இயர் ஓவர் இயர் எவ்வளோ வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. தென் அதனுடைய கம்பேரிசன் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு. தென் இயர் ஓவர் இயர் கம்பேரிசன் போட்டு, தென் அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரீஜியன் வைஸ்ல வந்து எப்படி வந்து ஒரு டூல் டிப் யூஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவா பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் வீடியோ. இது நம்மளுடைய ஒரு பிளாங்க்கான நம்முடைய கேன்வாஸ். இந்த கேன்வாஸ்ல நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சும்மா நார்மலான ஒரு டேட்டா தாங்க. ஜஸ்ட் எ மொமெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு சேல்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது நம்மளுடைய எக்ஸாம்பிள் டேட்டா. இப்போ நம்ம வந்து உள்ள கொண்டு வந்தாச்சு. தென் என்ன பண்றேன்னா, இத வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்னதா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணும் பெரிய வேலையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம ஆஸ் யூசுவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹெட்டர வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாமே ஹெட்டர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டுக்கு மாத்திக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றேன்னா, சேல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ க்ளோஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கேலண்டர் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நாட் ஒன்லி த கேலண்டர் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு விடாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜென்ரலா வந்து ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இயர், மந்த் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாட்டி அப்படி பண்ண போறதில்ல. ஒரு நியூ டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டேபிள் போயிட்டு, இந்த டேபிளுக்கு நேம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டேட் டேபிள் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஓகே, டேட் டேபிள். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட் காலம்ஸ். ஓகே, ஆட் காலம்ஸ் டிஃபரெண்ட் காலம்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ வந்து ஆல்ட் என்டர் குடுத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன் ஸ்டெப் அப்படி வந்து கீழ வந்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வரிசையா நம்ம வந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. கீழ வந்து நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ண போறது என்னன்னா, கேலண்டர். இப்போ கேலண்டர் கிரியேட் பண்ண போறோம்னா, நமக்கு வந்து 2 அதாவது எக்ஸ்பிரஷன்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். ஓகே, 2 இதுவும் நம்ம வந்து குடுக்கணும். இப்போ ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலா குடுக்க முடியாது. அதனால என்ன பண்ண போறோம்னா, மினிமம் ஃபங்ஷன யூஸ் பண்ணி நமக்கு வந்து மினிமம் என்னன்னு சொல்லி கேட்குது. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய இன்வாய்ஸ் டேட் இருக்கு இல்லையா? இப்போ வந்து சேல்ஸ் டேபிள்ல இன்வாய்ஸ் டேட். ஓகே. இது வந்து நம்முடைய ஸ்டார்ட் டேட் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எண்ட் டேட். எண்ட் டேட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம். தென் அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்வாய்ஸ் டேட். ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா, நமக்கு வந்து நேம். அதாவது நம்மளுடைய காலம் நேம் கேட்குது. நான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ட் என்டர் அடிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய காலம் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இயர், கமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் கேட்குது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னீங்கன்னா, ஓகே, இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்க வேண்டியது என்னன்னா, டேட். ஓகே. நம்ம ஆல்ரெடி வந்து கேலண்டர்ல டேட் வந்துருச்சு இல்லையா? காலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டேட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இயர்லருந்து நம்ம வந்து அத வந்து இயர மட்டும் பிரிக்க போறோம். இயர், டேட். ரொம்ப சிம்பிள் தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா, கமா. க்ளோஸ், கமா. தென் இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நேம் டூ. இப்போ இதில என்ன குடுக்க போறோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மந்த். ஓகே, கமா. இதில வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபார்மேட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட், கமா. இப்போ வந்து ஃபார்மேட் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மந்த். அதாவது JANFEBன்னு சொல்லி வரணும் இல்லையா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கமா. தென் ஆல்ட் என்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த் நம்பர் நமக்கு வேணும். அது எதுக்காகங்கிறது பாருங்க. மந்த் நம்பர். ஓகே, மந்த் நம்பர், கமா. மந்த் நம்பர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம்னா, இத வந்து க்ளோஸ் பண்ணல. ரைட்டா? ஸோ கமா. நீங்க அந்த இன்டெல்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸ்பிரஷன் 3 3.
3 வந்து நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து மந்த்து, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேட், தென் கமா. இப்போ அடுத்த இது. ஐ மீன் 4த் காலம். ஸோ 4த் காலம் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னீங்கன்னா, எனக்கு வந்து இயர், தென் மந்த் எல்லாமே சேர்ந்து வேணும், கமா. இப்போ வந்து அகைன் வந்து நம்ம வந்து ஃபார்மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டு, கமா. இப்போ நமக்கு எப்படி வேணும் நமக்கு? இயர், தென் ஹைஃபன், மந்த். அவ்வளோதாங்க. சிம்பிள். தென் க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த டேட் டேபிளில் வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து டேட்டு, மந்த் நம்பர், இயர் அண்ட் மந்த் எல்லாமே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க். 2வது நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நம்மளுடைய மெஷர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் கிரியேட் பண்ண போகிறோம் என்னன்னா, டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. நான் சேல்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெஷர் கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் சேல்ஸ், ஓகே, ஈக்குவல் டு, இது வந்து சிம்பிளான ஒரு சம்மு தான். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேல்ஸ் அமௌண்ட், ஓகே, க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஒரு மெஷர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய 2வது மெஷர் என்னென்னா, ஒய்டிடி சேல்ஸ். இப்போ கரண்ட்டில் வந்து ஒய்டிடி எவ்வளோ சேல்ஸுங்கிறத பார்க்கணும். அதுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். டிடி சேல்ஸ், ஓகே, ஒய்டிடி சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டோட்டல் ஒய்டிடி. ஸோ இது வந்து எக்ஸ்பிரஷன் ஒன்று கேட்குது. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன கேட்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு என்ன வேணும்? நமக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் வேணும், கரெக்டாக? ஸோ டோட்டல் சேல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும்னு கேட்குது? டேட் எங்கே இருக்குது? நம்மளுடைய டேட் டேபிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட் இருக்குது. தென் க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒய்டிடி சேல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா, சிம்பிளாக பிஒய் சேல்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, கால்குலேட் பண்ணுறோம். என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னம்னா, எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ், ஓகே, டோட்டல் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, கமா. தென் சேம் பீரியட் இயர் அப்படின்னு சொல்லி கேட்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேட்டு தான், கரெக்டாக? ஏன்னா வந்து சேம் பீரியட் இயரில் நமக்கு வந்து டேட்ஸ் கேட்குது. ஆல்ரெடி நம்ம வந்து டேட் நம்மக்கிட்ட இருக்குது. தென் க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் இதுவும் பண்ணியாச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுட்டோம்னா போதும். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டில் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போது நம்மளுடைய சேம் பீரியட் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணி நமக்கு வந்து அதே இயரில் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் பீரியடில் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேல்ஸ் அப்படிங்கிறத ஒரே ஃபார்முலா தான். நம்ம போய் எதையும் பார்க்கவே தேவையில்ல. சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிற மெஷர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இயர் பெர்சன்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிவைடு, கரெக்டாக? ஏன்னா வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். எதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். என்னுடைய டோட்டல் சேல்ஸ் மைனஸ், தென் என்னுடைய ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ், கமா. தென் டினாமினேட்டர் என்ன? என்னுடைய ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் தான் நம்மளுடைய டினாமினேட்டர். ஸோ ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ், கமா. ஆல்டர்னேட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 0ன்னு போட்டுக்கலாம். க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். அவ்வளோதாங்க. சூப்பர் சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம வந்து விசுவல்ஸ் போகிறோம். விசுவல்ஸ் போயாச்சு. விசுவல்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோல் நம்பராக இருக்குது. எனிவே வில் ட்ரை, ஓகே, ஹோல் நம்பர். ஸோ இது வந்து ஹோல் நம்பர்னோடனே இது என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சம் பண்ணிடும். அதனால் வந்து இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து சும்மா இப்போதைக்கு ஒரு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டாக போட்டுக்கிறேன். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரிமூவ் இட். இது நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய விசுவல்ஸ் என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து டேபிள் தான் வேணும். ஸோ டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இயரை வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ நமக்கு இயர் எல்லாமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் வேணும். டோட்டல் சேல்ஸை கொண்டு வந்தாச்சு. டோட்டல் சேல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் வந்து எஸ், டோட்டல் சேல்ஸ். இப்போ வந்து நம்ம பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து டேட்டா டேபிள் இருக்குது, சேல்ஸுமே வந்து தனித்தனியாக இருக்குது, கரெக்டாக? பட் இங்கே நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாடலிங் பண்ணணும். அந்த மாடலிங் பண்ணுறதை வந்து மறந்துட்டோம். இப்போ வந்து இன்வாய்ஸ் டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டைம் வந்திருக்கும். இன்வாய்ஸ் டேட் மல்டிபிள் டைம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, என்னுடைய டேட்லேருந்து இன்வாய்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணுறோம். தென் சேல்ஸ் டேபிள்லேருந்து 1 to many, தென் வந்து பார்த்தீங்கன்னா சேவ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விஷுவல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நான் வந்து டேபிளை யூஸ் பண்ணுறேன். ஓகே, டேபிளை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். தென் அது இப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா, நம்முடைய இயரை வந்து கொண்டு வந்துடும். ஸோ இயர் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நமக்கு தேவையானது என்னென்னா, நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன வந்து சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஐ மீன் 2023 வரைக்கும் இப்போ என்ன நடந்துட்டு, ஐ மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் தான் டேட்டா கிடச்சது, அதனால் கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ். ஏன்னா அது வந்து இந்த இயர் சேல்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ ப்ரீவியஸ் இயர் சேல்ஸை மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஓவர் இயர் பெர்சன்டேஜ்.
ஸோ வந்துருச்சு. இப்போ 21% வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பெர்சன்டேஜுக்கு மாத்திக்கலாம். இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு அழகா ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செல் எலிமெண்ட்ஸ் போயிட்டு, ஓகே ஃபார்மேட் போயிட்டு செல் எலிமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 21% கொண்டு வந்து இத வந்து பார்த்தீங்கன்னா, ஐகான்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, தென் இட் கிவ் யூ சம் ஐடியா. ஓகே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் வேல்யூஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். லுக்ஸ் குட். ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலா வந்து இயர்ஸ் இருக்கு, டோட்டல் சேல்ஸ் இருக்கு. அந்த அந்த இயர்ல எவ்வளோ சேல்ஸு, தென் ஒய்டிடி சேல்ஸ் என்ன, தென் ப்ரீவியஸ் இயரோட சேல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்முடைய அஜெண்டா என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டூல் டிப் வந்து எப்படி வந்து நம்ம வந்து நம்ம வந்து மவுஸ் மூவ் பண்றப்போ, இந்த இயருக்கு உண்டான கிராஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வரணும். டூல் டிப் நமக்கு வந்து வரும். திட் இஸ் ஐடியா. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நம்ம வந்து இன்னொரு பேஜ் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஹெல்ப்பர் பேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஹெல்ப்பர் பேஜ்ல இருக்கிறோம். இப்போ வந்து ஃபார்மேட் போயிட்டு இந்த பேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? பேஜ் இன்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பேஜ் டைப்ப வந்து டூல் டிப்பா மாத்தணும். நான் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில் த்ரூ எப்படி பண்ணணுங்கிறத சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டூல் டிப். இந்த டூல் டிப்ப வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேபி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டோனட் சார்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டோனட் சார்ட்ல வந்து லெஜெண்ட் வந்து மேபி ரீஜியன் ஓகே. ரீஜியன் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா, லெஜெண்ட் ஓகே ரீஜியன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒய்டிடி சேல்ஸ். வேல்யூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்டிடி சேல்ஸ் பண்ணிக்கலாம். இத நீங்க ஃபார்மேட் பண்றது அப்புறமா பண்ணிக்கலாம். ஓகே. ஒண்ணும் பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெல்ப்பர் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. நான் வந்து இப்போ வந்து பேஜ் 1 போறேன். இப்போ வந்து ஏதாவது மூவ் பண்ணோம்னா, இப்பயும் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆவல. ஏன் கனெக்ட் ஆவல அப்டின்னம்னா, இத வந்து நம்மளுடைய விசுவல்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு, இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல போயி, டூல் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன் பண்ணணும். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த பேஜ்லேருந்து எடுக்க போறோம், ஹெல்ப்பர் பேஜ்லேருந்து எடுக்க போறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பரா வந்து டிஃபைன் பண்ணணும். இப்ப டிஃபைன் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த இயருக்கு மேபி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இயர் கரெக்ட்டா இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா, மேபி இந்த ஹெட்டர் கூட நமக்கு தேவையில்ல இல்லையா? அதனால என்ன பண்ணலாம்னா, டைட்டில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிருவோம். இது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா, மேபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஆயிடுச்சுல. ஸோ இது என்ன பண்ணலாம்னா, இந்த கார்டு இருக்கு இல்லையா? இந்த கார்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இயர வந்து கொண்டு வந்து நம்ம வந்து இந்த கார்ட்ல போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஈஸியா வந்து விஷுவலா தெரியறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்சம் சின்னது கூட பண்ணிக்கலாம். அவ்வளோ பெருசு தேவையில்ல. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கணும், தெரியணுங்கிறதுக்காக தான் வந்து பண்ணேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளவரா, அழகா கூட நம்ம வந்து இன்னும் கூட பண்ண முடியும். ஓகே. எனிவே இப்போ வந்து 2017 இருக்குது. நான் வந்து இதுக்கு போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2018 தென் 2019, 2020 ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ஷூர் பண்றதுக்காக. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு என்ன பண்ணோம்னு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நம்ம ஒரு பேசிக்கா ஒரு 4 மெசேஜ் கிரியேட் பண்ணோம். தென் ஒரு ஹெல்ப்பர் பேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பேஜ் டைப் வந்து டூல் டிப்ன்னு மாத்துனோம். கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு தேவையான விஷுவல்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டோம். தென் நம்மளுடைய எந்த பேஜ்ல வேணுமோ, அந்த பேஜ்ல என்ன பண்ணோம்னு சொன்னீங்கன்னா, அதனுடைய டூல் டிப்ப வந்து எனேபிள் பண்ணோம். அதாவது ப்ராப்பர்ட்டீஸ்ல போயி இந்த டூல் டிப்ப வந்து எனேபிள் பண்ணோம். டூல் டிப்ப எனேபிள் பண்ணிட்டு பண்ண வேண்டியது என்னன்னா, என்னுடைய பேஜ்ல போய் எந்த பேஜோ, அந்த பேஜ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஸோ சூப்பர் சிம்பிள். ஐ ஹோப் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பாய் பாய்.